நம்ம படத்தோட ஹீரோ. பேரு தரணி, படிச்சது பிகாம். ஆனா இவருடைய ஃபுல் டைம் ஜாபே கிரிக்கெட் விளையாடுறது தாங்க. இவன் பேரு முருகன். படிப்புன்னு பார்த்தா 10ஆம் கிளாஸ் தாண்டல. இவன் வெளிநாட்டுக்கு போய் லட்ச லட்சமா சம்பாதிக்கணும் இவங்க அப்பாவுக்கு ஆசை. ஆனா இவன் ஆசையெல்லாம் கிரிக்கெட்டு கிரிக்கெட்டு கிரிக்கெட்டு. இவங்க தான் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ். இவங்க டீம் பேரு டோனி கிரிக்கெட் குழு. இவனுங்க கிரிக்கெட் வெறியனுங்க. இப்ப நீங்க பார்க்க போறது இவங்களுடைய கதையை தான். ஏன் உங்க கதையா கூட இருக்கலாம். பார்க்கலாமா? டேய் என்னடா நீ 6 பால் தான்டா இருக்கு, 18 ரன் அடிக்கண்டா. அவன் வேற அப்படி பால் போட்டுட்டு இருக்கான். டேய் எங்க அப்பே ஈபி பில்லு கட்ட கொடுத்த காசுடா, அதை வச்சு பெட் மேட்ச் ஆடிட்டு இருக்கேன்டா. டேய் தெரியும்டா, அடிக்கிறேன் போடா. டேய் கால்ல எல்லாம் உளுந்து கிராப் பண்ணாத போடா. ஐயோ என்னடா இப்ப போய் டொக்கு வைக்கறோம். டேய் டேய் 3 பால் தான்டா இருக்கு. அடிக்கிறேன்டா போடா. 6 பாலுக்கு அப்படிதான்டா சொன்னேன். டேய் அடிக்கிறேன்டா போடா. ஒரே ஒரு பால்டா ப்ளீஸ்டா, 6 அடிச்சிடுறா. ஏடா பாத்து போடா. போடா போடா. தள்ளுங்கடா டேய் தள்ளுங்கடா. ரஜினிக்கு ஒரு ஜானி. அந்த காலத்துல எம்ஜிஆர் பார்த்திருக்கிறேன், சிவாஜியை பார்த்திருக்கிறேன், ரஜினியை பார்த்திருக்கிறேன், கமலை பார்த்திருக்கிறேன், விஜய், அஜித், இந்த காலத்து சிவகார்த்திகேயன் வரைக்கும் பார்த்திருக்கிறேன். எல்லாருக்கும் கட் அவுட் வச்சு பால் ஊத்துறீங்க, அதுல ஒரு லாஜிக் இருக்குது. ஆனா இவர் எந்த படத்துல நடிச்சாருன்னு தெரியல, என்னத்துக்கு பால் ஊத்துறீங்க? அண்ணே இவரு இந்திய கிரிக்கெட் வீரர், பேரு மகேந்திர சிங் தோனி. நடிகர்களுக்கு பால் ஊத்துறதுல லாபம் இருக்குது, இவருக்கு பால் அபிஷேகம் பண்றதுல என்னத்த லாபம் இருக்குதுன்னு நான் கேக்குறேன். அண்ணே அவங்களால அவங்க வீட்டுக்கு தான் வருமானம், இவரால நம்ம நாட்டுக்கும் வருமானம், அதே சமயம் பெருமையும் கூட. அப்ப ஒருத்தரால நாட்டுக்கு வருமானம் தான் அவருக்கு பால் அபிஷேகம் பண்ணுவீங்க. அப்ப என்னால நாட்டுக்கு என்ன வருமானம் சொல்றேன்னு டீட்டெயிலா கேட்டுக்காங்க. காலைல 7:30 மணிக்கு ஒரு குவார்டர், 10:30 மணிக்கு ஒரு குவார்டர், 11:30 மணிக்கு ஒரு குவார்டர். கடையே 12 மணிக்கு தானே திறப்பாங்க. கரெக்ட். நைட்டு 9:55க்கு சட்டரை மூடும் போது ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து ஒரு ஃபுல்லு வாங்கி செட்டில் ஆயிடுவாங்க. சரியா? அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு 1.5 ஃபுல்லு தாண்ட எவ்வளவு? ஒரு 1500 மேல போகுது. அப்ப என்னால இந்த நாட்டுக்கு இவ்வளவு வருமானம் வருது, இவரு பால் அபிஷேகம் பண்ணாம எனக்கு பண்ணுங்க. அண்ணே மரியாதைன்றது நாமெல்லாம் தேடி போக கூடாது, அதுவா தானா தேடி வரணும். மெசேஜ்
1983 கபில் தேவால நம்ம நாட்டுக்கு உலக கோப்பை கிடைச்சது. அதுக்கப்புறமா 28 வருஷமா அந்த உலக கோப்பைக்காக நம்ம நாடே தவம் இருந்துச்சு. அந்த கனவை உண்மையாக்குன மகான் இவரு. அப்படியா? ஆமாண்ணே. அப்பாலிக்கா அவருக்கு பாலாபிஷேகம் பண்றது எப்படின்னா தப்பாகும்? சூப்பர் தம்பி, நச்சுன்னு ஒரு வார்த்தை சொன்னாலும் வாயை பத்தின்னு போடா, என் தலைவனை பத்தி எனக்கு தெரியும், நீ சிம்பிளிக்கா சொல்லிட்ட. வரேன் தம்பி. சரி. தோனி தலைவன் வாழ்க வாழ்க வாழ்க. டேய், நேத்து மேட்ச் பாத்தீங்க? பாக்கலடா, என்னாச்சு? நேத்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல ஒரு கபடி மேட்ச் பார்த்தேன்டா. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். அதுல நம்ம இந்தியா டீம்ல இருந்து ஒருத்தன் போனா ஒரு ஃபர்ஸ்ட் ரைட். பாத்துக்கடா. ஓட்டுன படத்தை எத்தனை தடவை தான் ஓட்டுவீங்க? எதுக்குடா இந்த பில்டப்? நீங்க டீ குடிச்ச கடனை கேட்டு வேண்டானே. டேய், ஒன்று பண்றீங்களாடா? இந்த கிரிக்கெட்லாம் தூக்கி போட்டு பேசாம கபடி ஆட வரீங்களா? நீங்க டீ குடிச்ச காசே தர வேணாம். என்னடா சொல்றீங்க? அண்ணே, நீங்க வேணா கபடி பிளேயரா இருக்கலாம். ஒரு 500 ரூபாய் கடனுக்காக எங்க எல்லாரையும் கபடிக்கு மாற சொல்றீங்க பாருங்க, அதான் தப்பு. ஏன் நேத்து நடந்த மேட்ச்லயும் இந்தியா தான் கோப்பையை வின் பண்ணுச்சு தெரியுமா? கிரிக்கெட்ல இந்தியா எத்தனை முறை வேர்ல்டு கப் வாங்கியிருக்கு? 2 முறை வாங்கியிருக்கு. இதுக்கே இந்த பீத்து பீத்திக்கிறீங்க? நல்லா தெரிஞ்சுக்குங்க, கபடி போட்டியில 2004 இருந்து இன்னைக்கு வர எல்லா உலக கோப்பையும் நாம தாண்டா வாங்கியிருக்கோம். போங்கடா கிரிக்கெட் பைத்தியங்களா. கபடியை பத்தி பேச்செடுத்தாலே பறந்துடுறானுங்களே. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் கபடியோட பெருமை என்னன்னு உங்களுக்கு தெரியத்தாண்டா போகுது. கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. ஸ்டாப். என் ஆள்கிட்ட லவ் சொல்ல போறேன். அஸ்டன்லாம் கூட இருக்கக்கூடாது. நீ கிளம்பு. அண்ணே, அந்த பேட்டா ஒன்று போட்டா போடா. ஏடா புசு புசுன்னு இந்த சைகை காட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டா வாயில கெட்ட வார்த்தை வந்துடும். கோப்படாது செல்லம். கெட்டப்பெல்லாம் போட்டு வந்திருக்கேன். கெட்ட வார்த்தையில பேசக்கூடாது. ஒரு முக்கியமான விஷயம் தனியா பேசணும், அதுக்கு தான் கூப்பிட்டேன். என்ன லவ் பண்றேன்னு சொல்ல போறேன்? அது எப்படி உனக்கு தெரியும்? ஆமா, இது பேரு சிதம்பர ரகசியம். பள்ளிக்கூடம் போற புள்ளையில இருந்து பல்லு போன கிளை வரைக்கும் நீ இதனாடா சொல்லி சுத்திட்டு இருக்க. சரி, நீ கடவுள் கேட்டு போ. எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். ஓ, அந்த கறிக்கடை பாய் உனக்கு ஃப்ரெண்டா? கவலைப்படாத செல்லம். முதல் பத்திரிக்கை அவருக்கே வச்சிருவோம். லூசு, பாய்க்கும் பாய் ஃப்ரெண்டுமே வித்தியாசம் தெரியல. இந்த லவ் வேற சொல்ல வந்துட்ட. போடா. டேய் மச்சான், இந்த முருகன் எங்கடா போயிருப்பான்? தெரியல மச்சான், நான் வீட்டில் போய் பார்த்தேன், ஆளை காணும். தூங்கி எழுந்தா நம்ம மூஞ்சில தான் முடிப்பான். நம்ம கிட்ட சொல்லாம எங்கேயும் போகவும் மாட்டான். ஏய், அங்க வர முருகனா. இங்க என்னடா பண்றான்? டேய் முருகா, என்னடா எப்படா வந்த? எங்க வர்றது? நைட்டு பூரா இங்கே தான் தூங்கிட்டு இருந்தேன். சரி, அதை விடுங்க. கையில் விளக்க மாதிரி பாக்கெட்டோட வந்திருக்கீங்க. வேற எங்கேயாவது பெயிண்ட் வேலை செய்ய போறீங்களா? ஏன்டா லூசு பையல, இன்னைக்கு என்ன தேதின்னு உனக்கு தெரியாது? ஆகஸ்ட் 25. போன வருஷம் இதே தேதியில நம்ம என்னடா முடிவு பண்ணோம்? என்னடா முடிவு பண்ணோம்? வருஷம் ஆகஸ்ட் 25ஆம் தேதி அன்னைக்கு நம்ம கிரவுண்டை சுத்தப்படுத்தி பேனர் கட் அவுட்லாம் வச்சு தடபுடலாம் கிரவுண்டு தினம் கொண்டாடணும்னு முடிவு பண்ணோமா இல்லையாடா? சாயிடா தரணி, எங்க அப்பன் திட்டி திட்டி என் மூளையை மங்கி போச்சுடா. வாங்கடா, முதல்ல வேலையை ஆரம்பிப்போம். வாங்கடா. இருங்கடா, இந்த கையில் கூட என் பேச்சை கேட்க மாட்டேங்குது. இருங்கடா, கட்டிட்டு வரேன். இங்க வந்து பாருங்கடா. என்னடா குடிச்சிட்டு பாட்டில் இங்க போட்டு வச்சிருக்கானுங்க. என்னடா இது? யாரா இந்த அநியாயத்தை பண்ணிருப்பா? டேய், நாட்டுல ஒருத்தர் 2 பேர் குடிச்சா பரவாயில்ல. இந்த கருமத்தை தான் இந்த நாடே குடிக்குதே. எவன் கண்டுபிடிக்க முடியும்? இந்த கிரவுண்டை நம்ம கோயில் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இங்க வந்து குடிச்சிருக்கானுங்க. அவனுங்களை சும்மாவா விடுறது? என்னடா பண்ண முடியும்? முடியும்டா. அவனுங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவனுங்களுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுவோம்டா. சரக்கு மேல சரக்கு போடுவேன். இறங்க சரக்கு மேல சரக்கு போடுவேன். இந்த கிரவுண்ட்ல உட்காந்து சரக்கு மேல சரக்கு போடுவேன். அட எங்கேயா போனீங்க? எப்பயா வருவீங்க? சரக்கு மேல சரக்கு போடுவேன். ஏன்டா லேட்டா வந்தீங்கன்னு கேட்டா அதுக்கு ஏதாவது சாக்கு போக சொல்லுவானு. இவனுங்களாம் சாக்கு போட்டு தான் அடிக்கணும். எவனையுமே காணுமே. இத்தனை அடியும் ஊமை குத்தெல்லாம் விழுந்துருக்கு. என்னண்ணே ஒரு மாதிரியா இருக்கீங்க? அடி விழுந்ததுல அடி விழுந்துச்சா? சரக்கு அடிக்கல, உனக்கு தான் தெரியுமே அதிரி புதிரியா இருக்கும்னு. அதுக்குள்ளேவா? ஆமா ஆமா. எங்க அவன்? கூட்டமா இருக்கு, நின்னுக்கு இருக்கானே. நீ போய் அனுப்பிடுறியா? எந்த கடையில் தான் கூட்டம் இல்ல. நான் தான் முதல்ல வந்து சீக்கிரம் வாங்கிட்டு வானே. இவன்லாம் ஒரு ஆளு.
சரிண்ணே இவர் எங்கண்ணா ஆளை காணோம்? டேய் உனக்கு தெரியாதாடா, அவன் சிக்கன் இல்லாம சரக்கு அடிக்க மாட்டான். பக்கத்துல தான் எங்கேயா போயிருப்பான். நான் பார்த்து கூப்பிட்டு வரேன், நீ உட்காரு. நம்ம கடையை விரிப்போம். டேய் என்னடா ஏன்டா அழுகுற? யாருல தெரியல அடி அண்ணா. நீ எதுக்கு நாளுற? நீ ஏன்டா அழுகுற? ஒன்னையாவது அடிச்சாங்க, என் தேங்க உடஞ்சு விட்டாயடா. குழுங்குற இப்படி முத அடிச்சு போனி பண்ணது என்னதான்டா? அண்ணே ஆளுங்க அடிச்சதுலண்ணே ஏதோ நடக்குதுண்ணே. ஆவிங்க அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்டா. ஆமா. டேய் இனிமே இந்த ஜென்மத்துக்கு இந்த கிரவுண்ட்ல உட்காந்து சரக்கு அடிக்க கூடாதுடா. வாங்கடா எஸ்கேப் போயிடலாம்டா. மச்சான் எப்படி கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டோம்ல? எப்படி ஐடியா? சூப்பர்ரா. கண்ணா தரணி, இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்கோ, பார்த்து போயிட்டு. தேங்க்ஸ் பா. சரி பண்றோம். அவனை ஒரே பால் அவுட் ஆகணும். பாலை பார்த்து போடு. பால் போறது இருக்கட்டும், வயிறு ரொம்ப பசிக்குது, அது கொஞ்சம் நீ போட. அட டேய், நாங்களாம் என்ன காலங்காத்தால சாப்பிட்டா வந்திருக்கோம், டீ கூட குடிக்கல தெரியுமா? என்னதான் பேசுறாங்க மச்சான்? ஃபீல்டிங் ரெடியா? ரெடி போடுறா. புறா. யாரா அவன் கிரவுண்டுக்குள்ள பூசா இருக்கிறான்? டேய் ஒன்னதான்டா. என்னப்பா உங்ககிட்ட என்னடா சொன்னேன் நானு? என்னென்னவோ சொன்னீங்க. என்ன சொன்னீங்கன்னு மறந்துட்டேன். உளுந்தூர்பேட்டை ஆபீஸ்ல விசா வந்திருக்கு, போய் வாங்கிட்டு வரேன்னு சொன்னா, நீ பாட்டுக்கு இந்த வெட்டி பசங்களோட சேர்ந்து விளையாடுறதுக்கு காலையிலே வந்துட்டியா? என் பேச்சை கேட்க கூடாதுன்னே இருக்கியா? ஆமா, இவர் பெரிய சால்மன் பாப்பியா? இவர் பேச்சு உட்காந்து கேட்குறாங்க. டேய் அங்க என்னடா முணுமுணுத்துட்டு இருக்க? முகத்தை பார்த்து பேசுடா. முகத்தை பார்த்தா சொல்றேன். விசா வந்தாலும் சரி, மைடியர் போதும், மூசா வந்தாலும் சரி, வெளிநாடு போக முடியாதுன்னா போக முடியாதுதான். சீரியஸா விளையாண்டு இருக்கும்போது ஏன் சும்மா வந்து என்கிட்ட நோய் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கேன்? இப்படியே பேசிக்கிட்டு இருந்த அது நல்லது இல்ல, சொல்லிட்டேன். ஆனா விசா டைம் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு கச்சேரி. போங்க எனக்கு வைக்கிற கச்சேரியை கோயில் தலை வச்சாலும் புண்ணியமாக கிடைக்கும். மச்சான் ஏண்டா மச்சான் உங்க அப்பா கிட்ட கடந்து இந்த திட்டு வாங்குற? பேசாம அவர் சொல்ற மாதிரி நீ ஃபாரின்கே போயிடா. என்னடா தானே நீயே எப்படி பேசுற? உங்களையெல்லாம் விட்டுட்டு, இந்த கிரவுண்டை விட்டுட்டு, நம்ம நாட்டை விட்டுட்டு எப்படா நான் வெளிநாடு போவேன்? என்னதான் நம்ம வெளிநாடு போய் காரு பங்களா சொத்து சோகன்னு சம்பாரிச்சாலும் அது எனக்கு அப்புறம் என் பையனுக்கு, அவனோட பையனுக்கு, அவனோட பேரனுக்கு, கொள்ளு பேரனுக்கு, அவங்க பேருக்கு போயிடும். ஆனால் நம்ம பேரில் இருக்க ஒன்னே ஒன்று, நம்ம செய்கிற சாதனை தான்டா. இந்த மண்ணிலேருந்து ஏதாச்சும் ஒன்று சாதிச்சே ஆகணும்டா. கரெக்டா சொன்ன மச்சான். தேங்க்ஸ்ரா மச்சான். அண்ணா கொஞ்சம் இங்க வண்டி நிறுத்துங்களேன். சரிம்மா. பாட்டி இதே எடுத்துக்கிறேன். பாட்டி நான் மொத்தம் 2 கூறு எடுத்திருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஏமா வர வழியில் பெரிய பெரிய கடைலாம் இருந்துச்சு, அங்கெல்லாம் வாங்குறத விட்டுட்டு இங்கே வந்து இந்த வயசான பாடிட்டு வாங்கிட்டு இருக்க? இல்லைண்ணே, யார்கிட்ட வாங்கினாலும் காசு கொடுத்து தான் வாங்க போறேன். அந்த காசை இந்த வயசுலயும் உழைச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. அவங்க கிட்ட வாங்கினா அவங்க உழைப்புக்கும் மரியாதை கொடுத்த மாதிரி இருக்கும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரியும் இருக்கும். அதான். அப்படியா? சரி உட்காருமா. வரேன். என்னடா சொல்ற? அந்த பொண்ணு அந்த அளவு அழகா? ஆமாண்டா மச்சான், அவ அழகா மட்டும் இல்ல, அடுத்தவங்க மேல ரொம்ப அக்கறை உள்ளவளாவும் இருக்கா. அதான் மச்சான், எனக்கு அவளை பார்த்தோன்னே லவ் வந்துருச்சு. ஏய், ஏதோ எதர்ச்சியா பார்த்தேன்னு சொன்னா ஓகே, அவன் மேல லவ் வந்துருச்சுன்னு சொன்னா அது கூட ஓகே. இனிமே அவளை எங்க போய் பாப்பா, எப்படி பாப்பா? இல்லடா மச்சான், நான் மறுபடியும் அந்த பொண்ணை பார்த்தேன்டா.
பாத்தியா? எப்படா? அம்மா சொல்லுப்பா. ஒரு பூமாலை ஒன்று கொடுங்க. காலையிலே 500 ரூபாயா? 50 ரூபா இருந்தா கொடுப்பா, என்கிட்ட சில்லறை இல்லை. அவர் கேட்ட மாலையை கொடுத்துருங்க. இந்தாங்க. ஏன்பா சில்லறை மாத்தின வர வேண்டியதானே? அந்த புள்ள பரவாயில்ல, கொடுங்க. கண்ணால் இவ கவிதை பேசுறா, என் மேலதான் கத்தி வீசுறா, கண்டபடி என்ன தாக்குறா, கணக்கு பண்ணி என்ன தூக்குறா, இவ அழைப்புல நான் மறுபடி பிறக்கிறேன், இவ சிரிப்புல நான் என்னையே மறக்கிறேன், கண்ணால் இவ கவிதை பேசுறா, என் மேலதான் கத்தி வீசுறா, கண்டபடி என்ன தாக்குறா, கணக்கு பண்ணி என்ன தூக்குறா. நம்ம ஊர் ஆனந்த் வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கா. அவ பேரு அஞ்சலி. ஊரு கள்ளக்குறிச்சி. பிகாம் 3rd இயர் படிக்கிறா மச்சான். ஓய், அதுக்குள்ள எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கியா? டேய், ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு மனசுல வேற யாராச்சும் இருக்காங்களா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் லவ் பண்றா. அது தெரியாம நீயா லவ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட போய் உன் காதல சொல்ல, அந்த பொண்ணு ஐயோ நான் உங்களை அண்ணன் மாதிரி நினைச்சேன், என் மாமா பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், என் அத்தை பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல, நீ தாடி வச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு பைத்தியமாக அதுக்கு நாங்க வைத்தியம் பார்க்கணும். அது தேவையா? ஆமாண்டா மச்சான், நீ சொல்ற மாதிரி தான் பண்ணணும். அதுக்கு நான் வேற ஐடியா வச்சிருக்கேன். இந்த கோவில் சக்தி வாய்ந்த கோவில் தெரியுமா? என்ன சொல்ற? டேய் தரணி தரணி, பின்னாடி உன் ஆள் வந்துட்டு இருக்காடா. கேட்டாலும் அது நமக்கு வரல மச்சான். அப்படியா? வராடா. வந்துட்டாளா? வந்துட்டாளா? ஆமாடா. தரணி ஏன் இப்ப அவரை போட்டு அடிச்சிட்டு இருக்க? ஏன் அடிக்கிறா? அவன் என்ன சொன்னான்னு தெரிஞ்சா நீ அடிப்ப ஆனந்தி. நம்ம ஊருக்கு கெஸ்டா வந்தவங்கள பார்த்து ரொம்ப வஸ்டா பேசுறான் ஆனந்தி. அப்படி என்ன சொன்னாரு? என்ன சொன்னானா? இவங்க காலேஜ் படிக்கிற இடத்துல யாரோ ஒருத்தன லவ் பண்றாங்களா, அவங்க கூட பார்க் தியேட்டர்னு கண்ட இடத்துல சுத்துறாங்களா, இந்த மாதிரி தப்பா இன்னும் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான் ஆனந்தி. நீயே கேளு. ஏங்க முன்ன பின்ன தெரியாத பொண்ணு எப்படி நீங்க இப்படி தப்பா சொல்லலாம்? உனக்கு முடிக்குதான் சாயம் போச்சுன்னு பார்த்தா மூளைக்கு சாயம் போடுச்சா? இது சால்ட் அண்ட் பெப்பர் லுக். போடா, டை அடிக்க காசு இல்ல, இதுல டைமிங் டயலாக் வேற. என்ன ஓர பேசிருக்க? இது வரைக்கும் உங்களை பத்தி நான் எதுவுமே சொன்னதில்ல. இப்ப சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் கம்முன்னு உம்முன்னு இருக்க வேண்டியது. காலேஜுக்குன்னு கால் எடுத்து வெளியே வச்சா சும்மா கும்முன்னு செல்போன் எடுத்து காதல வச்சுக்கிட்டு காலேஜ் போறதுக்குள்ள போன்லயே லவ்வர் கூட குடும்பம் நடத்தி முடிச்சிட வேண்டியது. அதுக்கப்புறமா காலேஜ் கட் அடிச்சுட்டு அவன் கூட பைக்ல உட்காந்து பீச் பார்க்கு எங்கேயா சுத்த வேண்டியது. அதுக்கப்புறமா அவனை கழட்டி விட்டுட்டு ஒன்னும் தெரியாத பாப்பா மாதிரி டிராமா போட்டு மாமா பையனுக்கு ஆமா போட்டு நீங்க மறு வாழ்க்கையை ஆரம்பிச்சிருங்க. அப்ப அவங்க நிலைமையில என்ன ஆகுது? டேய் ரொம்ப ஓவரா பேசுற நீ. ஏய் கோவப்படாதடி. ஏங்க நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. என் மனசுல இந்த மாதிரி யாரும் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இந்த மாதிரி ஆள் கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்க. சரிங்க. ஏய் அவ்வளவுதான்டா உனக்கு மரியாதை. பாத்து இருந்துக்கோ. நான் நரமுடிய வச்சுட்டா அஜித் நினைப்பு. மூஞ்ச பாரு. பேசாம வா. அம்மா தாயே அங்காள பரமேஸ்வரி, என்ன தம்பி ரெட்டை விழுந்திருக்கு? ரெட்டையா? இப்போதைக்கு உங்களுக்கு நேரம் சரியில்லை. நீங்க எந்த காரியத்தை செஞ்சீங்கன்னாலும் அதுல தடங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். சாமி அதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்குங்களா? பரிகாரம் அம்மா தாயே அங்காள பரமேஸ்வரி நீ தான் துணை. விழுப்புரத்துக்கு பக்கத்துல பாதூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க சக்தி வாய்ந்த ஐயனார் கோயில் ஒண்ணு இருக்கு. அந்த கோயிலுக்கு ஆடி மாசத்துல ஒரு நல்ல நாளா பார்த்து போய் ஆடு கோழி பன்னின்னு காவு கொடுத்து முப்பூசை பண்ணீங்கன்னா உங்களுடைய பாதிப்புகள் குறைய ஆரம்பிச்சிடும். சாமி எந்த ஊர் சொன்னீங்க?
பாதூர். பாதூர் விழுப்புரத்துக்கு பக்கத்துல தாங்க இருக்கு. ஏடா அந்த ஊர்க்காரனுங்களை நான் எப்ப காவ கொடுக்கலான்னு இருக்கிறேன்? அந்த ஊர் கோயிலுக்கு போய் என்ன காவ கொடுக்க சொல்றியா? முதல்ல ஒன்னதான் காவ கொடுக்கணும். வாடா நீ இங்க. அந்த ஊருக்காரங்க பண்ண தப்புக்கு அவர் மேல என்ன கோவப்படுற? இல்லடா, எங்க அப்பா சாவுக்கு காரணமான அந்த பாதூர்காரனுங்களை இது வரைக்கும் என்னால ஒண்ணுமே பண்ண முடியலடா. டேய், அதுக்கு ஒரு நேர காலம் இருக்குடா. கண்டிப்பா நமக்கும் ஒரு நேரம் வரும். இதெல்லாம் நம்மள அசிங்கப்படுத்திட்டாங்க. எங்கடா போன காலைல டீ கடை கூட வராம உன்னை எங்கெல்லாம் தேடுறது? டேய் தரணி, உன் ஆள் பேச்சை கேட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட லவ் தான் முக்கியம்னு போயிடுவேன்னு நினைச்சேன்டா. ஆனா நீயா தேடி வந்து லவ்வை கூட ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம் நிரூபிச்சிட்டடா. உன்னை விட்டு இனிமேல் பிரிய மாட்டேடா. என்னடா பேச்சு பேசுற நீ? நீ எனக்கு சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா இருக்காடா. யாரா அவ? நேத்து வந்து சொன்னதுக்காக உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிக்க முடியுமா மச்சான்? நான் உன்னை சொல்றேன், நல்லா கேட்டுக்க. சாகர வரைக்கும் ஒன்னா இருந்து 2 பேரும் சரித்திரம் படைக்கணும்டா. டேய், நம்பலாமாடா? நம்பு மச்சான். வார்த்தை மாறிட மாட்டியே? உன் மேல சத்தியமா வார்த்தை மாற மாட்டேன்டா. நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டுடா. ஐ லைக் யூ மச்சான். டேய், உன் ஆள்ரா. வாடா போய் பேசலாம். டேய், உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்ன வந்து பார்க்காத, என் கூட பேசாத, என் கூட பழகாதன்னு? திரும்ப திரும்ப வந்து என் கூட கூட்டிட்டு இருக்க. போடா. இனிமே என் கூட சேர்ந்த செருப்பு பிஞ்சிரும் பாத்துக்க. போடா போடா. சாரிங்க, என் கூட சேராதானே அவன் கேட்க மாட்டான். அதாங்க அவனை திட்டி அமிச்சேன். ஆமா, யாருக்கோ வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. உங்க ஃப்ரெண்ட் எங்கங்க? நானும் அவளும் ஒன்னா தாங்க வந்தோம். திடீர்னு அவ பாட்டு எதிரில் வந்தாங்க. என்னை வெயிட் பண்ண சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு டிராப் பண்ண போயிருக்கா. ஓ, அப்படிங்களா? நான் வேணும்னா உங்களுக்கு துணையா வரட்டுமா? அதாங்க, உங்க ஃப்ரெண்டு வர வரைக்கும் நான் வேணும்னா உங்களுக்கு இங்க துணையா இருக்கட்டுமான்னு கேட்டேன். அதான். எங்க என்ன பிடிச்சிருக்கா? என்ன சொன்னீங்க? அதாங்க, எங்க ஊருக்கு புதுசா வந்திருக்கீங்க, 4 இடம் சுத்தி பார்த்திருப்பீங்க. எங்க ஊர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். நல்லா இருக்குங்க, ரொம்ப அழகான ஊர் தான். சரிங்க. ஏங்க, என் வாழ்க்கையிலேயே இந்த தருணம் தாங்க ரொம்ப அழகான தருணம். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா இவ்வளோ அழகா இருக்கிற நீங்க உங்க வாயால எங்க ஊர் அழகா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதை தாங்க அப்படி சொன்னேன். அஞ்சலி, சாரிடி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடி. சரி, வாடி போலாம். வரோம் தரணி. சரி. தவறிவிட்டாய் கண்ணம்மா, மாறு துடிக்குதடி, காற்றில் கலந்து. இனிமே என் கூட சேர்ந்த செருப்பு பிஞ்சிரும் பாத்துக்க. போடா போடா போடா. கலங்குதடி, பறந்ததே மறந்ததே எனது உயிரை. என்ன பாரு, சொல்றா, ஓடுறா அவனை. இந்த தரணி பையா அந்த அஞ்சலி பொண்ணு காடி இப்படி ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம கல்வி விட்டு போயிட்டான்டா. ஏய் லூசு பையல, இதுக்காக தெரு சேது மாதிரி அலையற. என்னடா என்னடா, ஒரு பொண்ணு ஒரு பையனை கழட்டி விட்டாதான் இப்படி ஆகணுமா? ஒரு பொண்ணுக்காக ஒருத்தன் ஃப்ரெண்டை கழட்டி விட்டாலும் இப்படி ஆகலாம்டா. அதை விட இதுக்கு தாண்டா வலி அதிகம். உண்மையை சொன்னா அடிக்கிறீங்க.